நம்முடைய சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மே 4க்கு பிறகு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் வரணும். அருமையரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அந்த நாற்காலில் அமரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் 234 தொகுதியிலும் கூட வெற்றி பெற வேண்டும். அதேபோல நம்முடைய 2 வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார். தலித் தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் நாகேஷ் குமார் அவர்கள் நம்முடைய தாமரை சின்னத்தில், அதேபோல நம்முடைய ஒசூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இரட்டை சின்னத்தில். அருமை சொந்தங்களே, 2 வேட்பாளர்களும் கூட இந்த முறை உங்களுடைய ஆதரவெல்லாம் அளித்து இளைஞர்கள் பெரும் பட்டாளமாக இங்கே வந்திருக்கின்றனர். உங்கள் அன்பையெல்லாம் குறித்து ஒரு மாற்றத்திற்கு நீங்க இங்கே வழிவகுக்க வேண்டும். ஐயா, தலித் தொகுதியை பொறுத்தவரை எத்தனை ஆண்டு காலமாக மாற்றம் வேண்டும் 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 என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். 2006, 2011, 2021 சட்டமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார். அவரை பற்றி பல இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஐயா, இன்னைக்கு தலித் தொகுதியில ரவுடிகள் தொல்லை இல்லை, எம்எல்ஏ தொல்லை தான் இருக்கு. தலித் தொகுதியை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் அவர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 2 கொலை வழக்கு, 4 கொலை முயற்சிக்கான வழக்கு, 2 மர்டர் கேஸ், 4 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக தலித் தொகுதியில ராமச்சந்திரன் இருக்கார். ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ராமச்சந்திரன் என்று சொல்வதை விட ரவுடி ராமச்சந்திரன் என்றுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை மக்களுக்கு இதில் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஐயா, நான் சொல்லல, இதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகமே உங்களை பற்றி பேசியிருக்காங்க. இவர் எந்த அளவுக்கு கொலை செய்திருக்கின்றார்கள், 100 கோடி ரூபாய் கிரானைட் கொள்ளை வழக்கு இவர் மேல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. 1996 நாகமங்கலத்தில் MC ராமன் கொலை செய்யப்பட்டார். அதில் தலி ராமச்சந்திரன் முக்கிய குற்றவாளியா இருக்கிறாரு. அந்த கொலையை நேரில் பார்த்த MC ராமனுடைய சகோதரன் சந்திரசேகர் அவரும் கூட பேருந்து நிலையத்தில் மக்கள் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதிலும் குற்றவாளியாக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நான் தொடர்ந்து கூட பேசலாம். ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுடைய சொத்தையெல்லாம் எழுதி வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த முறை ஒரு படித்த வேட்பாளர். 2021 நம்முடைய வெற்றி வேட்பாளராக நின்ற பொழுது கூட நிறைய அன்பை கொடுத்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல உங்களுடைய அன்பு குறைவாக இருந்த காரணத்தினால கொஞ்சோண்டு அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். இந்த முறை உங்களுடைய அன்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. நீங்க 2026 டெல்லியில ஒரு படித்த இளைஞர் டாக்டர் நாகேஷ் குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறுதியோடு நீங்கள் எல்லாம் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தாமரை இந்த முறை நீங்கள் தலித் தொகுதியில மலர வைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஒசூர்ல பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணன் இதற்கு முன்பு ஒசூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒசூர் மக்களுக்காக எத்தனையோ நன்மைகள் எல்லாம் செய்தவர். ஐயா, இந்த முறை மாற்றம் வர வேண்டும் என்றால், நம்முடைய மாவட்டத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் தேவைப்படுகிறது. டெல்லியில பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி, மாநிலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் நாற்காலியில மே 4க்கு பிறகு, அதே போல நம்முடைய தலித் தொகுதியில ஒசூர் தொகுதியில 2 வெற்றி வேட்பாளர்களும் கூட இங்கிருந்து செல்ல வேண்டும். இந்த 3 மனிதர்களும் ஒரே கோட்டில் இருக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றம் நம்முடைய தொகுதிக்கு வரும். அருமை சொந்தங்களே, திமுகவினுடைய ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு ஆட்சி. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்தாங்களா? இல்லை. சட்டமன்ற பாதுகாத்தாங்களா? இல்லை. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றாங்களா? இல்லை. 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 வாக்குறுதியை கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றலைங்க. 70 கூட நிறைவேற்றல. ஐயா, போன தேர்தல் வாக்குறுதிக்கு இந்த தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா அப்படியே 77 தேர்தல் வாக்குறுதியை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி 2021 இருந்த தூக்கி 26 தேர்தல் வாக்குறுதியில் அப்படியே ஒரு வார்த்தை மாறாம போட்டிருக்காங்க. நமக்கு திமுக வேண்டாம் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கும். ஐயா, மாற்றுமொழி பேசக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு நம்முடைய பார்டர் தொகுதியில எங்கிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் தெலுங்கு பேசுறது, நிறைய பேர் கன்னடம் பேசுறது, மாற்றுமொழி பேசக்கூடிய சொந்தங்கள் இந்த பார்டர் தொகுதிக்குள்ள நிறைய பேர் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சியில வேறு மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மரியாதை வந்திருக்கா? இல்லை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லைங்க, இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
நம்முடைய தாய்மார்களுக்கு குரல் கொடுப்பதற்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். 131வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா. அது நேற்று பாராளுமன்றத்தில் திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். 298 பேர் மசோதாவுக்கு ஆதரவாக, 230 பேர் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து 2 பங்கு பெரும்பான்மை நமக்கு கிடைக்காத காரணத்தினால அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த மசோதா கொண்டு வந்த தப்பு நினைக்கிறீங்களா? இந்த மசோதாவால் தமிழ்நாட்டுக்கு அநியாயம் நடந்து நினைக்கிறீங்களா? இல்லை. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து 59 தமிழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயர்த்தப்பட்டது. தென்னிந்தியாவினுடைய கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 42 50% உயர்வு. கேரளா 20 30 50% உயர்வு. தெலங்கானா 17 26 50% உயர்வு. ஆந்திரா 25 38 50% உயர்வு. ஐயா, எல்லா மாநிலத்தையும் 50% உயர்த்தி தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா 5 மாநிலங்கள் நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு நமக்கு 129 MP இருக்கிறோம் ஐயா. 543 23.7%. இதை உயர்த்திய பிறகு நமக்கு 195 MP ஆயிருக்கும். 23.8%. விகிதாச்சார அடிப்படையில் தென்னிந்தியாவுடைய உரிமையை மோடி அவர்கள் விட்டுக் கொடுக்கல. விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்தினுடைய உரிமையை மோடி அவர்கள் விட்டுக் கொடுக்கல. 50% உயர்த்தியும் கூட திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, எப்படி உங்களுக்கு எதிராக திமுக, கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டாங்களோ 23ஆம் தேதி ஏப்ரல் நீங்க இவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மோடி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். சொல்லிவிட்டால் அதை செய்வார். எப்படியாவது இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் வருகின்ற காலத்தில் கொண்டு வரத்தான் போறாரு. நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் நம்ம கொடுக்கத்தான் போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கு நீங்க 23ஆம் தேதி அவர்களை இணைத்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, கடைசியாக தொகுதி முறைவரை கடைசியாக நடந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு 1973 நடந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு தொகுதி MP 25 லட்சம் பேர் இருக்காங்க. 25 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு MP. யாருமே MP பார்க்க முடியாதுங்க. அவங்க எல்லாம் பேப்பர்ல மட்டுமே MP ரிட்டன் கட்டுறதை பார்க்க முடியும். MLA-க்களுக்கு கூட 2 லட்சம் பேர் இருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு ஒரு MLA. இன்னைக்கு மோடி ஐயாவுடைய திட்டத்தின்படி 543 816 உயர்த்தி இருந்தால் 12 லட்சம் பேருக்கு ஒரு MP கிடைச்சிருப்பான். அதையும் கெடுத்து, அதையும் நாசப்படுத்தி சகோதரர்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் எழுந்து விடாமல் தடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ, கம்யூனிஸ்டுக்கோ, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு வாக்கை கூட நீங்கள் அளிக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொன்னீங்களே, இவ்வளவு வெயில் பாருங்க. இந்த கூட்டம் சாயங்காலம் நடக்கல. இந்த கூட்டம் மத்தியானம் 1 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வெயில் 1 மணிக்கு. நீங்கள் எல்லாருமே வேட்பாளர்கள் வெயில நிக்கலாம். ஏன்னா வேட்பாளர்களுக்கு வேலை செய்வதற்காக சேவகனாக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு தான் முதலாக இந்த சட்டமன்ற தொகுதியில பார்க்கிற மக்கள் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார். மக்கள் வெயிலுக்காக இந்த மாடியின் மீது, இந்த பக்க மாடியின் மீது எத்தனை நம்முடைய அன்பு சிந்தங்கள் இருக்கிறார். எதுக்குமையா ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. மாற்றம் வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. தமிழகத்தில் இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்கின்ற ஒற்றை நம்பிக்கையில் வந்திருக்கிறீங்க. சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா, இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் விட்டுவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழக மண்ணிலிருந்து வேரோடு மண்ணோடு சாய்க்க வேண்டிய நேரம் இது. பேசுவது வேறு, செய்வது வேறு. கடந்த 5 ஆண்டு காலமாக பெண்களுக்கு எதிரான நடந்திருக்கக்கூடிய கொலை குற்றங்களை மட்டும் பாருங்க. 2080 கற்பழிப்புங்க ஐயா. 2080 1 2 2080 ரேப் கேஸ். ஐயா, படுகொலைகள் மட்டும் 8008. 18 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமை 39,900. ஒரு நாளைக்கு 28 குழந்தைகள் தமிழகத்தில் போக்சோ வழக்கு நாம் பதிவு செய்கின்றோம். உங்க குழந்தையா இருக்கலாம், என் குழந்தையா இருக்கலாம், பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், நம்ம இன்னொரு குழந்தையா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 28 குழந்தை மீது தமிழகத்தில் போக்சோ சட்டம் நாம் பயன்படுத்துகின்றோம். அருமை சொந்தங்களை, எத்தனை குழந்தைகள் நம்ம நம்பி வந்திருக்கின்றாங்க. அரசியல் கட்சி மேடைக்கு அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தை எல்லாம் எவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. பாப்பா அங்கே இருக்க. அருமை சொந்தங்களை, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் முத்திரை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா குழந்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. ஒரு அரசினுடைய முதல் வேலை என்பது பாதுகாப்பு. உயிர் பாதுகாப்பு, சொத்து பாதுகாப்பு. அதுக்கப்புறம் தாங்க வளர்ச்சி.
ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கை நாசப்படுத்தி அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிரான வாக்காக இருக்கும். ஐயா எல்லா பையும் சொல்லுவாங்க 2026 தேர்தலை பொறுத்தவரை பிரச்சாரம் முடிவதற்கு இன்னும் 4 நாட்கள். 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நாம் பிரச்சாரத்தை முடிக்கிறோம் ஐயா. 18ஆம் தேதியில் இருக்கும். ஒரு நாள் கழித்து 23ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நீங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அடுத்த 5 வருஷ காலம் உங்க தலைமுறையை தீர்மானிக்கப்படுற வாக்கு. மேலே மோடி அவர்கள் திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். நம்முடைய ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே மோடி அவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆனா இந்த வீணா போன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சொல்வதெல்லாம் போய். ஐயா மத்திய அரசுடைய உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம், PLI திட்டம், அது மோடியை கொண்டு வந்த காரணத்தினால தமிழகத்தில் ஒரு மாவட்டம் மிக அதிகப்படியாக பயனடைந்திருக்குன்னா நம்முடைய கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டம் அதிகப்படியாக பயனடைந்திருக்கு. ஐயா மொபைல் போன் இன்னைக்கு இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மொபைல் போன் பாதி தமிழ்நாட்டில் தயாரிக்கிறோம். அந்த பாதி கிருஷ்ணகிரி நீங்க தயாரிக்கணும். இங்க மட்டுமே மொபைல் போன் உதிரி பாகங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் இங்க கொண்டு வந்திருக்கோம். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் இங்க கொண்டு வந்திருக்கின்றோம். இதெல்லாம் லோக்கல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஈட்ட ஆரம்பித்திருக்கிறோம். இது மத்திய அரசுடைய உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் திட்டம். இது மாநில அரசு ஒரு பைசா கூட இதுக்கு போடலைங்க ஐயா. நேஷனல் ஹைவே 948 நெடுஞ்சாலை பாலகொண்டப்பள்ளியிலிருந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லை வரை 4 வழிச்சாலைக்கு 1261 கோடி மோடி கொடுத்திருக்கின்றார். பெங்களூர் வெளிவட்ட சாலை SPRR தமிழ்நாடு பகுதி ஒசூர் சஜ்ஜாபுரா 1261 கோடி. பாரத் மாலா திட்டம், கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலை திட்டம் 697 கோடி. திருப்பத்தூர் ஒசூர் புதிய ரயில் பாதை 109 கிலோமீட்டருக்கு 4000 கோடி ரூபாய்க்கு DPR நம்முடைய மோடி அவர்கள் அப்ரூவ் செய்திருக்கிறாங்க ஐயா. அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் ஒசூர் ரயில்வே நிலையத்துடைய மறுசீரமைப்பு பணியை 61 கோடி ரூபாயில் நடந்துகிட்டு இருக்கு ஐயா. அமிர்த் 2.0 ஒசூர் நகரத்துடைய வளர்ச்சிக்காக 580 கோடி. ஜல் ஜீவன் திட்டம் வீடு வீட்டுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக வரணும். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 2,97,000 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர். பிரதமருடைய மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக அதே தரத்தோடு 25 மக்கள் மருந்தகம் ஒரு மாவட்டத்தில் ஐயா. உஜ்வாலா திட்டத்தில் இலவச சிலிண்டர் 1,22,844 குடும்பத்திற்கு பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டம். MSME கடன் மட்டுமே மத்திய அரசு இந்த ஒரு மாவட்டத்திற்கு 5,461 கோடி கொடுத்திருக்கிறாங்க ஐயா. முத்ரா கடன் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே 6,946 கோடி கடன். பிரதமருடைய 6,000 ரூபாய் கிசான் சம்மான் திட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 85,897 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருஷம் கொடுக்கும். பிரதமருடைய மோடி வீடு கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே கிராமப்புறத்தில் 13,823 மோடி வீடு ஐயா. 13,000 குடும்பங்கள் கான்கிரீட் வீட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல மோடி வீட்டுல போயிருக்கிறாங்க. நகர்ப்புறத்தில் மட்டுமே 1,499 வீடுகள் ஐயா. நான் படிச்சுக்கிட்டே போவேன். இதையெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ஒசூருக்காக, நம்முடைய கிருஷ்ணகிரிக்காக கொடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசுடைய திட்டங்கள் ஐயா. மாநில அரசு யாராச்சும் இந்த மாதிரி பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்துல யாராவது ஒரு தலைவர் நாங்க ஒசூரு கொடுத்தோம், கிருஷ்ணகிரி கொடுத்தோம், இத்தனாயிரம் கோடி கொடுத்தோம் பேசவே மாட்டானு. ஹிந்தி 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 மாநிலம் எதுக்குன்னே நமக்கு தெரியாது. மத்தியானத்துக்கு மேல டெல்லி 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 மாநிலம் அது நமக்கு புரியாது. சாயந்தரத்துக்கு மேல மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறார் ஐயா. நாம் பேசுவது 21ஆம் நூற்றாண்டுல எல்லாருக்கு கையிலும் செல்போன் இருக்கு. தட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒசூருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. மேல டெல்லியில மோடி ஐயா அவர்கள், தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒசூர்ல ரெட்டல, டெல்லியில தாமரை, எல்லாரும் சேர்ந்து இணையும் பொழுது வளர்ச்சி 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 என்பது கீழே வந்து தீரும். தண்ணி பிரச்சனை இருக்கு, ஆமா சரி பண்ணும். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளாக விவசாயம்னா என்னன்னே தெரியாது ஐயா. ஸ்டாலின் அவரை ஏன் நம்ம விவசாயம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு பால் கறக்கிற மாட்டை கொண்டு வந்து முன்னாடி கட்டி வச்சுக்கலாம், பால் கொப்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதான்னு கூட தெரியாது. எப்படி ஒரு விவசாயம், எப்படி விவசாயம்? டெல்டா பகுதியில கான்கிரீட் ரோடு போட்டு வயல்வெளிக்குள் நடக்கிற விவசாயிங்களா? பொங்கலுக்கு வீட்டுல பொங்கல் வைக்க வேண்டும் என்றால் 2022 பஞ்சு வச்சு பொங்கல் வச்சு போட்டோ எடுத்து போடுறாங்க விவசாயிகளா? விவசாயிகளுடைய எந்த பிரச்சனை தெரியும்? நீர் மேலாண்மை பற்றி என்ன தெரியும்?
ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சராக வர்றான். ஐயா, நான் விவசாயி, இருக்கிற நிறைய பேர் நீங்க விவசாயி, நமக்கு பிரச்சனை தெரியும், தண்ணீருடைய அருமை தெரியும், மண்வளத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். எதுவுமே இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷ காலத்தை ஓட்டிட்டாருங்க. ஐயா, ஒரு இடத்துல வடிவேல் என்ன சொல்லுவார், சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், 5 வருஷம் சும்மா இருந்துட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே போறாருன்னு யோசிச்சுப்பார். யாருக்குமே எந்த திட்டத்தையும் கொண்டு வரார். ஐயா, 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு 2021 தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதி எதுவுமே சொன்னீங்க. 511 படிச்சா ஒரு பொழுதாய் நாங்கள் 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லி 94,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆனவங்க எத்தனை பேர் தாய்மார்களே? கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் ரிட்டையர் ஆனவங்க மட்டுமே அரசு வேலையில 1,05,000 பேர். எங்கேயாச்சும் ஒரு கேடுகட்ட ஆட்சியை பார்த்திருக்கீங்களா? ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேரு, பணி நிரப்பப்பட்டவங்க 94,000 பேரு. ஆனா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது 3,50,000 பேர். நாங்க வந்தா சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் இல்லை, நாங்க வந்தா கல்வி கடன் ரத்து இல்லை, நாங்க வந்தா ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு எல்லாம் டேப்லெட் கொடுப்போம் இல்ல, நாங்க வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம் இல்ல, நாங்க வந்தா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் இல்ல, நாங்க வந்தா செவிலியர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் இல்ல, நாங்க வந்தா மாதந்தோறும் மின் கட்டணம் கொடுப்போம் இல்ல, நாங்க வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம், அதுவும் இல்லை. இதெல்லாம் திமுகவுடைய வாக்குறுதி. ஆனா எதையும் சொல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, சொன்னீங்களா? அருமை சொந்தங்களே, இந்த முறை மாற்றத்திற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மாற்றம் நம் கண் முன்னால் இருக்கிறது. இன்னும் 5 நாட்கள்ல 23ஆம் தேதி நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை. நம்முடைய சின்னம் தலிக்கு போறீங்க, தலியுடைய வாக்காளராக இருக்கிறேன், எதை யோசிக்க வேண்டாம். இந்த முறை ஒரு ரவுடி ராஜ்யத்திலிருந்து ஒரு படித்த டாக்டர் கைக்கிறேன். நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்து 2021 தேர்தலில் தோல்வி பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்காக இங்க பணி செஞ்சுக்கிட்டே இருக்கார், உங்களுக்காக சேவை பண்ணிக்கிட்டே இருக்கார். மருத்துவரால் இன்னைக்கு இந்த மருத்துவரை மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுங்க. தாமரை சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மத்திய அரசு ஆட்சியருக்கு என்டிஏருக்கு என்ன வேண்டுமோ இந்த பகுதிக்கு தலிக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. ஐயா, தலியை பத்தி ஒரு காலத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, குட்டி இங்கிலாந்து பாங்க. ஆனா இந்த எம்எல்ஏ அந்த குட்டி இங்கிலாந்தை குட்டி சுவராக்கி வைத்திருக்கிறார். 3 முறை 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து குட்டி இங்கிலாந்தாக இருக்க வேண்டிய தலி இந்த குட்டி சுவராயிருக்கு. அதே போல ஒசூர் எவ்வளவு முக்கியமான தொகுதிங்க. பெங்களூருடைய வளர்ச்சியை பாருங்க, எவ்வளவு வேகமாக பெங்களூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒசூர் பாட்டை தாண்டி 1 கிலோமீட்டர் உள்ள போயிட்டீங்கன்னா வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு அதே வளர்ச்சி ஒசூருக்கு வரணும், அதே வேலை வாய்ப்பு ஒசூருக்கு வரணும், அதே மெட்ரோ ரயில் எக்ஸ்டென்ஷன் வரணும். எல்லாமே வர வேண்டும் என்றால் மத்திய அரசோடு மாநில அரசு இணைஞ்சாந்தாங்க அது நடக்கும். ஐயா, ஒரு கையில தட்டினா சத்தம் வராது, 2 கையில தட்டினா தான் சத்தமே வரும். மத்திய அரசும் மாநில அரசும் இணையாமல் எப்படி ஒரு வளர்ச்சியை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் ஒசூர் கொண்டு வர முடியும்? இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம், மாநிலத்தில் மத்தியத்தில் இணைந்திருக்கின்றோம், கூட்டணியில் இருக்கிறோம். அதனால இந்த முறை பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரும் பொழுது வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்பதையும் கூட நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு குறிப்பாக நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிந்து வெளியே வரும் பொழுது இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1,67,900 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு திமுக ஆட்சி வெளியே முடிந்து போகும் பொழுது அது 85,000 விவசாயிகளா குறைஞ்சிருக்கு. ஐயா, 82,000 விவசாயிகள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மத்திய அரசுடைய கிசான் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதுக்கே நீக்கணும்னு கேட்டா, ஆதார் கார்டு இல்ல, இணைக்கல, ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இணைக்கல, கூட்டுப்பட்டா இருக்கு, கூட்டுப்பட்டா இருக்கு இணைக்கல, கூட்டுப்பட்டா இருக்கு, கூட்டுப்பட்டாவுக்காக நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி 82,000 விவசாய பெருமக்களை இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பாரத பிரதமருடைய கிசான் சம்மான் நிதியிலிருந்து நீக்கி இருக்கின்றார். அடுத்து அண்ணன் அங்கிருந்து சொல்றார், அண்ணன் பார்டர்ல இருக்கிறோம், மிக முக்கியமான ஒரு நகரம் இது, தொழில் நகரம் இது, அத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். ஆட்சியாளர்கள் சென்னையில் உட்கார்ந்துருக்காங்க, ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கூட வர்றதில்லை. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை இங்கே வந்து உங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்ல, மாற்று மொழி பேசக்கூடிய சமுதாயம் ஒற்றுமையாக இங்கே அண்ணன் தம்பதியாக இருக்கின்றோம். ஆனா வளர்ச்சி இருக்கா? அவர் கேட்கறது ஒரு மருத்துவமனை அடிப்படை வசதி இல்லைங்க. நீங்க எவ்வளவோ பேசுறீங்க, மெட்ரோ ரயிலை பத்தி பேசுறீங்க, என்னென்னமோ பேசுறீங்க, ஒரு அடிப்படை மருத்துவமனை நமக்கு இல்லை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நமக்கு இல்லை.
ஐயா இன்னைக்கு நம்முடைய கூட்டணி வரும் பொழுது சென்னை மட்டுமல்ல, சென்னையிலிருந்து தூரத்தில் இருக்கிறவங்களை தான் முதல்ல ஒரு ஆட்சி யோசித்தால்தான் அந்த ஆட்சி சரியான ஆட்சி. ஐயா நீங்க பாருங்க, சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே கர்நாடகா பார்டருக்குள்ள சூப்பரா வேலை நடந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள வேலை நடக்கல. ஜல்லி கொடுக்கல, கான்கிரீட் கொடுக்கல, நிலம் கொடுக்கல. இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்வதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். வளர்ச்சி கொண்டு வரணும். அத்தனை பூக்கள் இங்க, அத்தனை பழங்களை உற்பத்தி பண்றீங்க. குடியிருப்பதில் கிடங்கு எதுவுமே இல்லை. எல்லா தேர்தலையும் பேசுறோம். ஆனா இந்த முறை மத்திய அரசு மாநில அரசு இணைகின்ற காரணத்தினால இதனுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஐயா இன்னைக்கு நான் உறுதி சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நாம எல்லாம் இங்கிருந்து அவசரமா போகணும்னா கூட ஒரு தனியார் விமான நிலையத்துல அந்த தாள் இதுக்குள்ள நம்ம போகணும். இன்னைக்கு ஒசூருக்கு தேவை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு விமான நிலையம். ஒசூருக்கு தேவை, எந்த மாற்று கருத்து இல்லைங்க. பக்கத்துல சர்வீஸ் பண்ணணும். மாநிலத்திலிருந்து ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாங்க, தப்பா கொடுப்பாங்க. மெட்ரோ வேறுன்னு கொடுப்பானுங்க, பேசிக் டேட்டாவே தப்பா கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி வரக்கூடாதுன்னே மத்திய அரசுக்கு டிபிஆர் தவறா. கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை 23 லட்சம், 15 லட்சம் கொடுப்பாங்க. மதுரையுடைய மக்கள் தொகை 21 லட்சம், 14 லட்சம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லா இடத்திலும் கூட உறுதி கொடுத்துக் கொண்டு வருகின்றோம். கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோக்காக துணை இருப்போம். ஒசூரை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வரட்டும். அவர்களோடு இணைந்து மத்திய அரசோடு பேசி உங்களுக்கு அந்த மெட்ரோ ரயிலுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், வரக்கூடிய விமான நிலையமாக இருக்கட்டும் என இளைஞர்கள் அடுத்த கட்டம் சிந்திக்கிறார், படிக்கிறார். வேலை வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது, தொழிற்சாலைகள் வருது. இதெல்லாம் கனெக்டிவிட்டி ஐயா, கனெக்டிவிட்டி. 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை மனிதன் வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போனாத்தான் வேலை செய்ய முடியும். மிக வேகமாக மனிதன் பயணம் செய்யும். அது அரசினுடைய கடமை அந்த வேகத்தை அதிகப்படுத்துவது. அதையும் உங்களுக்கு செய்வோம் என்று சொல்லி மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். தனியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுடைய வேட்பாளர் ராமச்சந்திரன் வேட்புமனு எடுத்து பார்த்தீங்க ஐயா, 3 பேச்சு குற்றம் இருக்கு. 3 பேச்சு குற்றத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கேஸ் இல்லாத உயிரே இல்லை. கொலையிலிருந்து ஆரம்பித்து அட்டம் டு மர்டர், கொலைக்காக வேலை செய்தார் ஆரம்பித்து, ஆழ்கடத்தல் ஆரம்பித்து இல்லாத கேஸ் இல்லைங்க ஐயா. 1995 2012 அது அப்படியே பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் போகுது. நமக்கு ஒரு வேண்டாங்க ஐயா, வேண்டாம். இன்னைக்கு தலித் மக்களுக்கு பிரச்சனையே எம்எல்ஏ தான், வேற யாருமே இங்க பிரச்சனை இல்லை. அதை மாற்றணும். ஒசூருக்கு 2 ஆட்சிகளும் ஒன்றாக இணையும் பொழுது அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வரணும். அவர்கள் இருவருக்கும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மறக்காம 23ஆம் தேதி ஏப்ரல் உங்களுடைய வாய்ப்பை நம்முடைய தாமரை சின்னத்துக்கு ரட்டளை சின்னத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் அருமை சொந்தங்கள ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2 வாரத்துக்கு முன்பு தமிழகத்தினுடைய டிஜிபியை மாத்தினாங்க. 3 நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலரை மாத்தினாங்க. 23ஆம் தேதி முதலமைச்சரை மாத்திருங்க ஐயா. மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா இருக்குது. நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்கால சந்ததிகளுக்கு, இளைஞர்களுக்கு, இளைஞரை மையப்படுத்தி இந்த அரசியலை முன்னெடுத்து அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வோம் என்கின்ற உறுதி கொடுத்து, அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம். மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் நாராயணன் அண்ணன் அவர்கள், நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது பணி செய்யக்கூடிய அருமை அண்ணன் நரசிம்மன் அவர்கள், இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூணாக எத்தனை ஆண்டு காலமாக இருந்து தொண்டனாக, தலைவனாக அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்த அண்ணன் KS நரேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல கர்நாடகா மாநில பெங்களூரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் பணிக்காக வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் சதீஷ் ரெட்டி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் நாகேஷ் அவர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரேகவுடா அவர்களுக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ரமேஷ் ரெட்டி அவர்களுக்கு, ஜெயநகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய கார்பரேட் அண்ணன் சோமசேகர் அவர்களுக்கு, மாநிலத்தினுடைய தொழில்நுட்ப தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, முன்னாள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் அருமை அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் பாஸ்கர் ரெட்டி அவர்களுக்கு, பிரபு அவர்களுக்கு, மாவட்டத்துடைய செயலாளர் வெங்கடேஷ் பாபு அவர்களுக்கு, கிளமங்கலம் மண்டலுடைய தலைவர் ராஜேஷ் அவர்களுக்கு, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டவுன் பிரசிடன்ட் மஞ்சு அவர்களுக்கு, கிளமங்கலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, மற்றொரு முறை மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய 2 வேட்பாளர்கள், தலித் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் நாகேஷ்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாய்ப்பளித்து ஒரு மாற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக ஒருவர் நிற்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல நம்முடைய ஒசூர் தொகுதியினுடைய
அற்புதமான வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொல்லி இது சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் இத்தனை சொந்தங்கள் வந்திருக்கின்றீர்கள், எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றீர்கள், நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள், இளைஞர் பட்டாளமாக வந்திருக்கின்றீர்கள். என்னைக்குமே உங்க நம்பிக்கையை பொய்த்து போகும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம், உங்களுக்கு உண்மையாக இருப்போம் என்று சொல்லி இந்த சுட்டரிக்கின்ற வெயில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பாதத்தை தொட்டு வணங்கி எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரிய மாற்றம் வரட்டும் என்று சொல்லி